சோ ஸ்கின் டிசீஸுக்கு ரெமடியல் மெஷர் நமது எண்ணங்களை மாற்றி எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வாழணும் இல்லைய. எனக்கு வரக்கூடிய காலுக்கு கீழே அப்படி கருப்பா இருக்கு இப்படி கருப்பா இருக்குன்னு வர்றதெல்லாம் அந்த ஆளுக்கு இறைவன் கொடுத்த அருள் என்னன்னா, லிவர்லயோ லங்ஸ்லயோ ஹார்ட்லயோ கிட்னிலயோ கேன்சர் வராம முழங்காலுக்கு கீழே கால்ல படைபடையா வருது. இது ஸ்கின் டிசீஸ் நீங்க யாரும் எடுத்துக்கிற வேண்டாம். இது கேன்சருடைய வெளிப்பாடு, கேன்சருடைய ஆரம்ப நிலை. கேன்சருக்கு நான் முன்னாடியே மருந்து சொல்லிட்டேன். நமது கோபமும் நமது கவலையும் நமது பொறாமை எண்ணங்களுமே நமக்கு வியாதி. இதுதான் ஸ்கின் டிசீஸை பத்தி சொல்ல. 2 மூலிகை சொல்லிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை நம்ம குப்பமேனி. நான் எடுத்த மூலிகை நம்ம செம்பாலை. இதெல்லாம் ஸ்கின் டிசீஸுக்கு மருந்து. மஞ்சளையும் இதையும் அரைச்சு போடலாம். அது தீர்வு அல்ல. அது டாக்டர் பாச்சு ஃப்ளவர் மெடிசின் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஃப்ளவர் ரெமடி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு. ரெமடினா தீர்வு. ஒரு ஸ்கின்ல வரக்கூடிய இதுக்கு வெளியில போட்டு பூச்சு மெடிசின். அதுக்கு வரக்கூடிய காரணத்தை எலிமினேட் பண்ணது ரெமடி. சோ we have to search for remedy and not for medicine. ஒவ்வொரு தவறுக்கும் எதிர் வினையை சப்ரஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கணும். அதுக்கு மைண்டு தான். நன்றி. ஸ்கின் டிசீஸ்க்கு உடனே மொத்தமா நீங்க ஸ்கின் டிசீஸ் நினைக்க வேணாம். அதோடைய முதிர்ச்சி கேன்சருக்கு கொண்டு போகும். அதை நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆரம்ப கட்டம்.